காலையில நல்ல பதிலா சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா வந்ததுல இருந்து எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. எனக்கு போன் வேணுங்கய்யா. இப்போ நீங்க போனை கொடுப்பீங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க ஆவுடை. நைட்ல இருந்து வெயிட் பண்றதுக்கு எங்களுக்கு பலன் உண்டா இல்லையா? அதெல்லாம் நல்ல முடிவா தான் சொல்லுவாங்க. மல்லியும் நானும் சாமி கிட்ட வேண்டி இருக்கோம். ஆமா ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாமி கிட்ட வேண்டிக்க வேற செஞ்சால இவ. ஐயா போனை கொடுத்துருங்க ஐயா. இப்ப கிளம்பி போனதா சரியா இருக்கும். இல்ல தம்பி, ஆனா சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி உடனே அப்படிலாம் எடுத்து கொடுத்துட முடியாது தம்பி. எங்களுக்கு முன்னாடி 3 பெரியவங்க பொறுப்புல இருந்தாங்க. அவங்க இருந்த காலத்துலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கோயில் உண்டியல்ல பண்ணையாரோட கை செயின் ஒண்ணு விழுந்திருக்கு. அந்த பண்ணையார்கிட்ட தான் இந்த ஊர்ல உள்ள முக்காவாசி சொத்து இருந்துச்சு. இந்த ஊர்ல உள்ள பாதி பேரும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்க அந்த கை செயினை தூக்கி கொடுத்துடலையே. சாமிக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் பாத்தீங்களா? ஆனாலும் இந்த கோயில் வழக்கப்படி இந்த ஊர் மக்கள் அந்த விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. கை செயின் இல்ல, அதை விட பெருசா ஒண்ணு விழுந்திருந்தா கூட சரி, சாமி எடுத்துக்கிச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். எடுத்து கொடுங்க நான் கேட்டிருக்க கூட மாட்டேன். என் பிசினஸ்ல முக்காவாசி விஷயம் உண்டியல்ல விழுந்த அந்த போன்ல தாங்க இருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆவுடை, இந்த நீட்டி முழக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். முதல்ல விஷயத்துக்கு வாங்க. முடிவா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பொதுவா கோயில் உண்டியல வருஷத்துக்கு 3 தடவை தான் திறப்போம். இப்ப திறக்கிற காலம் இல்ல. இருந்தாலும் உங்களுக்காக ஊர் வரிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும். யாரும் உண்டியல திறக்க எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால உண்டியல திறந்து தம்பி போன் எடுத்துறோம். ஆனா ஒரு கண்டிஷன், எடுத்த போனை அப்படியே கொடுத்துட முடியாது. என்னங்க எல்லாரும் குழப்பறீங்க? ஏலத்துல விடுவோம், மத்தவங்களும் ஏலம் கேட்கட்டும். எல்லாரையும் போல நீங்களும் கேட்டு போன் எடுத்துக்கங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க இது? கோயில் உண்டியல்ல காணிக்க போடுறது அவங்க விருப்பம். மனசார எவ்வளவு வேணாலும் போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இப்படி தவறுதலா விழுந்த போனை வச்சுக்கிட்டு வசூல் பண்றது ரொம்ப எனக்கு தப்பா தெரியுது. தம்பி, இது நான் எடுத்த முடிவுனா நீங்க என் மேல கோவப்படலாம். பெரியவங்களாம் முன்னாடி இப்படிதான் பண்ணிருக்காங்க. எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி தெரியும் தான். இருந்தாலும் ஊர்க்காரங்க எல்லாருமே இப்படி செஞ்சிருவோன்னு சொல்லும் போது என்ன செய்ய சொல்றீங்க? அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? இவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பண்றது நல்லாவா இருக்கு? விஜய், கொஞ்சம் சும்மாரு. அவங்க வழக்கத்துக்கு மாறா நமக்காக உண்டியல்ல இருந்து போன் எடுக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இல்லனா திறக்கிற டைம் வாங்க, அப்பதான் ஏலம் விடுவோம்னு சொன்னா நம்மளால பேச முடியுமா? தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு கோவப்பட்டா இப்படி? ஆவுடை, நீங்க உண்டியல திறந்து போன் எடுங்க. முதல்ல ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லதுங்கம்மா. தம்பி கோவப்படாதீங்க, நான் தனியால் கிடையாது. விடுங்க ஆவுடை, என் தம்பி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாங்க. சரி போங்க. ஐயா, ஊர்க்காரங்க எல்லாருக்கிட்டையும் ஏற்கனவே பேசின மாதிரியே எல்லாரும் முன்னாடி உண்டியல திறந்து இவங்க தவறுதலா உண்டியல விட்ட போனை எடுக்க போறோம். தாயே ஆதிபராசக்தி. ஐயா எடுங்க. தம்பி, இதானே உங்க போன்? இதான். டாடா, நான் உங்ககிட்ட ஃபோன் கிடைச்சிருன்னு சொன்னேனா? கிடைச்சிருச்சு பாத்தீங்களா?
வெண்பா சும்மா இரு. இங்க பாருங்க, உண்டியில உங்க எல்லாரும் முன்னாடி போட்டிடுறேன். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. புது மொபைலு, எந்த டேமேஜும் இல்ல. ஏலம் கேட்கறவங்க முன்னாடி வாங்க. ஆரம்ப விலை ஒரு நிமிஷம், நானே கேக்குறேன். 1 லட்சம். அம்மா, நான் சொல்லவே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுங்கம்மா. அவ்வளோலாம் போகாதுமா. அவுடே, அதோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி விடுங்க, அது எதுக்கு உங்களுக்கு? 1 லட்சம் ஏலத்தை முடிச்சிருங்க. ஏன் அவுடே, இதுக்கு மேல கேக்குறவங்க யாராவது இருக்காங்களா? கேக்குறதா இருந்தா கேட்க சொல்லுங்க. 20,000 ரூபாய்க்கு மேல யாருமா வாங்குவாங்க இந்த போனை? பின்ன என்ன, கோவிலுக்கு ஏற்கனவே டொனேஷன் கொடுத்த 50,000 ரூபாயோட மேல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதை இப்படி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ரஞ்சி, வாங்கிக்கோங்க. நன்றிம்மா. விஜய், போனை வாங்கிக்கோ. நீங்களே கொடுங்கயா. தம்பி, இந்தாங்க உங்க ஃபோன். அக்கா, நான் ஏலம் கேட்டே வாங்கியிருப்பேனே. என்ன விஜய், இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா? நீ இத பத்திலாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. இவங்க 500 1000ன்னு ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைல்ல. அம்மா, ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. எதையும் யோசிக்காம 1 லட்சத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்களே. பின்ன என்னங்க, என் தம்பிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? தம்பியும் சந்தோஷப்படணும், கோயிலுக்கு நன்கொடையும் கொடுத்த மாதிரி இருக்கணும்னு தானே இவ்ளோ பெரிய தொகையை நேரடியா கேட்டுட்டீங்க இல்லையாம்மா? இந்த காலத்துல இப்படி ஒரு அக்கா தம்பியை எங்க பார்க்க முடியுது? என்னதான் கோடி கோடியா வச்சிருந்தாலும் துண்டு நிலத்துக்கு தெருக்கோடியில நின்னு அசிங்கமா சண்டை போடுற காலம் இது. அத சொல்லுங்க. இப்படி ஒரு அக்கா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. எங்க குடும்பத்து கதையை சொன்னா ஊரே சிரிக்கும். தம்பி, உங்க மனசு கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வேற வழி இல்ல. உங்க அக்கா தம்பி பாசத்தை பத்தி நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. உங்க அக்காவை எந்த காலத்திலயும் விட்டு கொடுத்துறாதீங்க தம்பி. சபையில உங்களுக்காக எவ்வளவு கெத்தா இருந்தாங்க பாத்தீங்களா? என்ன விஜய், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன விஜய், தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. நீ சின்ன குழந்தையா இருக்கப்ப ஸ்கூல்ல ரப்பர் பென்சில்னு எதையாவது தொலைச்சிட்டு வந்தா கூட நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையில நான் உன்னை விட்டுருவேனாடா? முதல்ல நீ ஃபோன் பண்ணி யார் யார்கிட்ட பேசணுமோ பேசி முடி. நைட் எல்லாம் தூங்காம சிரமப்பட்டிருப்ப. சரிக்கா. ஹலோ குணசேகரன். அம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. இதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கும் குடும்பத்தோட வந்து சிறப்பிக்கணும்மா. கண்டிப்பா. நாங்க வரோம்மா. எது எப்படியாப்பா, கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க கிடக்குறாங்க. வா போலாம், வா வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.